நெற்கட்டான் சேவலின் தலைவன் என கருதப்படும் காத்தப்ப புலித்தேவரின் வரலாறு தான் பார்க்கிறோம். 1/9/1715 ஆண்டு சித்திரபுத்திர தேவருக்கும் சிவஞான நாச்சியாருக்கும் பிறந்தவர் காத்தப்ப புலித்தேவர். மதுரை நாயக்க மன்னர் ஆட்சி காலம் 1529 முதல் 1736 வரை இருந்தது. விஸ்வநாத நாயக்கர் ஆட்சி காலத்தில் தான் பாண்டிய நாடு 6 மண்டலங்களாகவும் 72 பாளையங்களாகவும் பிரிக்கப்பட்டது. மதுரை, சிறுவில்லிபுத்தூர், திருநெல்வேலி ஆகிய மண்டலங்களில் 18 மறவர் பாளையங்கள் ஏற்படுத்தப்பட்டன. ஒவ்வொரு பாளையமும் ஒருவரின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டு அந்த பாளையங்களுக்கு முழு மரியாதையும் தனி அதிகாரங்களும் வழங்கப்பட்டது. இத்தகைய பாளையங்களின் ஒன்றுதான் நெற்கட்டான் சேவல் பாளையம் ஆகும். காத்தப்ப புலித்தேவர் நெற்கட்டான் சேவலை தலைமையிடமாக கொண்டு ஆண்டு வந்த பாளையக்காரர் ஆவார். நெற்கட்டும் சேவலாக இருந்த ஊர் எதற்காக நெற்கட்டான் சேவல் என மாற்றப்பட்டது? ஆங்கிலேயர்கள் பாளையக்காரரிடம் வரி வசூல் செய்து கொண்டிருந்தனர். நெற்கட்டும் சேவல் மன்னர் புலித்தேவரிடம் வரி வசூல். அதற்கு புலித்தேவர் ஒரு நெல்மணியை கூட கட்ட முடியாது என்று சொன்னார். அதன் பின் நெற்கட்டும் சேவல் என இருந்த பெயரை நெற்கட்டான் சேவல் என மாற்றி அமைத்தவர். இவர் சிறு வயதிலேயே வீர உணர்ச்சியும் இறை உணர்ச்சியும் மிகுந்தவராக விளங்கினார். இவருக்கு 12 வயதிலேயே போர் பயிற்சிகள் தொடங்கப்பட்டது. குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், மல்யுத்தம், வாழ்வீச்சு, வேல் எய்தல், அம்பு எய்தல், சிலம்பு வரிசைகள் என பல பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. இந்திய விடுதலை வரலாற்றின் வெள்ளையனே வெளியேறு என்று முழக்கமிட்டவர் இவர். இதனால் இந்தியாவின் முதல் விடுதலை போர் என கருதப்பட்டது. இவர்கள் முக்குலத்தோர் ஒரு பிரிவினராக இருந்தாலும் இவர்கள் பெரும்பாலும் தங்களின் வீரத்திற்காக